பத்திரிக்கையாளர் வந்து இந்த பார்லிமெண்ட் அந்த கேம்பஸ்க்குள்ள எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. தண்டோர தமிழ் நேயர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். நேற்றைய தினம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு பரபரப்பு சம்பவம். என்ன நடந்துச்சுட்டு இருந்து எல்லாம் விரிவாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாமளும் பார்த்தோம். சம்பந்தமாக தான் காணொளிகளும் பதிவு செஞ்சுருந்தோம். அதனை ஒட்டி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது பார்லிமெண்டத்தின் வாயிலில். நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு புரியாது. பத்திரிக்கையாளர் வந்து இந்த பார்லிமெண்ட் அந்த கேம்பஸ்க்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். और आपको मैं दिखाता हूँ इधर हमें दिखा रहे थे कि यही संसद के भीतर और संसद के बाहर ठीक उस वक्त इसी स्लोगन भवन का इस्तेमाल किया जाता है। हम आपको दिखाने की कोशिश कर रहे हैं। देखें, यहाँ संसद भवन परिसर के गेट के पास कोशिश कर रहे थे। मैं समझ सकता हूँ, मेरे तमाम जो मीडिया के साथी बंधु हैं उनकी भी कोशिश है। நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி செய்தி நிறுவனங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த அடிச்சிட்டு இருந்த செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல, அதுவும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சில பகுதிகளுக்கே வந்து இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த பார்த்துட்டு இருந்த இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் அந்த பக்கம் போய் செய்திகள் எதுவும் பரிவிடப்படலை. நம்ம இந்தியாவிலேயே நிறைய இடங்களில் உரிமைகள் தேவைப்படுது. அங்கெல்லாம் போய் இந்த பதிவு செய்கிறதுக்கு இந்த அளவு அடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. இவங்க செய்தியை கொடுக்கணும், செய்தி நிறுவனத்துக்காக ஒரு லாபத்துக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக, அதுவும் உடனே கொடுக்கணும், புல்லட்டின் உடனே கொடுத்து நம்ம உடனே ஃபயர் பண்ணி உடனே பிரேக்கிங் கொடுக்கணும், உடனே ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த அளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை யாருமே ஏற்றுக்க முடியாது. பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், அந்த பத்திரிகை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நிறுவன ஊழியர்கள், இவர்கள் வந்து எந்த அளவு அழுத்தம் கொடுக்கப்படுது, சீக்கிரம் கொடுங்க, எங்களுக்கு வந்து சீக்கிரம் மேட்ரு வேணும், ஃபயரானது வேணும், பிரேக்கிங் வேணும், கொடுக்கணும், வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. எதை நோக்கி கொண்டு செல்கிறது அப்படின்றதுலாம் தெரியவே இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியெல்லாம் போய் செய்தி சேகரித்து மக்களிடம் கொண்டு சேர்த்த பத்திரிகையாளருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு வந்து உள்ளானார். அவர் வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுறார், அவருக்கு இது தேவையான விஷயம்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டு அவர் பல விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகிறத நம்ம வந்து பார்த்தோம். அவருடைய கடமையை அவர் செஞ்சார். தவறு யார் செய்தாலும் தவறு தான். அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தார். மக்களுடைய படுற இன்னல்களை வந்து வெளி உலகத்துக்கு வெளிக்காட்டினார். பத்திரிகையாளர் துறை தான் அப்படி தான் இருக்கணும். அதற்கு பல விமர்சனங்கள், பல மிரட்டல்கள், பல விவாதங்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த பத்திரிகையாளர் முறைகள் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிகள் வந்து நடக்குது. ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரின்னு சிரித்து இதுக்கப்புறமும் அவங்க நியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மும்முரமாக இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து கேட்டுக்கிறோம். வேறொரு நிகழ்வை நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.